வணக்க மக்களே, வெல்கம் டு தி மெசேஜ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது எ மேன் கால்டு ஓட்டோ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் டாம் ஹாங்க்ஸ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு தரமான ஃபீல் குட் மூவி அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்குல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான தீமில் இருக்கக்கூடிய ஒரு படம். அதாவது கதை கிடையாது, தீம். அதாவது ஒரு லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய மக்களோட எப்படி ஒரு நபர் மிங்கிள் ஆகி ரொம்ப பாப்புலர் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு போகிற ஒரு கதை தான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பயங்கர கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக அதாவது 6 மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து தன்னோட மனைவி இறந்து போயிருப்பாங்க. அண்ட் அந்த சோகத்தில் இருப்பார். அண்ட் தானும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பார். அந்த முயற்சிகளுக்கு இடைஞ்சலாகவே இவங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு புது ஃபேமிலி வந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு கர்ப்பிணி பெண், கணவர் அண்ட் 2 பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த ஃபேமிலி இவரோட மிங்கிளாக ட்ரை பண்ணுவாங்க. பட் இவர் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் அப்படின்றது தந்திருக்க மாட்டார். அண்ட் போக போக அந்த ஃபேமிலியோட எப்படி மிங்கிள் ஆகிறாரு, அண்ட் ஆல்சோ தன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேரோட எப்படி மிங்கிள் ஆகிறாரு, என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாம் ஹாங்க்ஸ் தான். அவர் கடுகடுன்னு இருக்கக்கூடிய முசுரான கேரக்டர், அந்த கேரக்டரை ரொம்ப நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபீல் அப்படின்றது இல்லவே இல்லை. ஆல்சோ அவருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் நிறைய மொமெண்ட்ஸ் ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கணவர் இருப்பார்ல, அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது இவருக்கு பயங்கர இடைஞ்சலாக இருக்கும். அதாவது நிம்மதியாக என்ன சூசைட் கூட பண்ண விட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்சோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை கன்வே பண்ண விதம் அப்படின்றதும் பிட்ஸ் அண்ட் பீசஸாக கன்வே பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஆல்சோ ஒரு சில ட்ராஜிக்கல் மொமெண்ட் அப்படின்றதையும் வாய் வார்த்தை வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் அதோட எமோஷன் அப்படின்றது ப்ராப்பராக கன்வே ஆயிருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதும் நம்ம எதிர்பார்த்த ஒரு கிளைமேக்ஸ் தான். பட் இருந்தாலும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல ஃபீல் குட்டான மூவி அண்ட் எல்லா எமோஷன்ஸும் ப்ராப்பராக கன்வே பண்ணப்பட்ட ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. கொஞ்சம் ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதை எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.